எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. கலிவர்தனையும் சமாளிப்பேன், 2 குடும்பத்தையும் சமாளிச்சு ரோகிணி கல்யாணத்தையும் நான் நடத்தி வைப்பேன். முடியும் பாட்டி. இந்த குடும்பத்துக்காக இது கூட செய்யலனா எப்படி? குடும்பம் பிரிஞ்சதுக்கு என் அப்பா தானே காரணம். அவரோட பொண்ணா இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஆனா அது இப்போதைக்கு நடக்காது. என் செல்ல பாட்டி மனசுக்குள்ள என்ன ஆசை ஒளிஞ்சிருக்கு சொல்லுங்க, உங்க ஆசையும் நிறைவேற்றுறேன். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல உங்க அப்பா ஒரு தாய் மாமனை தாலி எடுத்து கொடுத்து அத உங்க அண்ணன் ரோகிணி கழுத்துல கட்டினா எப்படி இருக்கும்? அத பார்த்துட்டு என் கண்ண முன்னால எனக்கு சந்தோஷம்தான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தாத்தா பாட்டி கூட இப்பதான் நான் கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடுறேன் காதை மூடுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. என் அப்பா கையால தாலி எடுத்து கொடுத்து அதை என் அண்ணன் ரோகிணி கழுத்துல கட்ட வைக்கிறதெல்லாம் ஆசை இல்ல, பேராசை. அதெல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. அப்படி நடந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாத்தா கதிரு அத்தைன்னு எல்லாரும் எங்க அப்பா அம்மா மேல கோவமால இருக்காங்க. நானே தனித்தனியா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா 30 வருஷத்து பகைய ஒரே நாள்ல தீர்த்து வைக்க சொல்றீங்க? இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம குடும்பத்து பகை தீர்ந்து எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். இப்ப என்ன உங்களுக்கு? என் அப்பா எடுத்து கொடுத்த தாலிய என் அண்ணன் ரோகிணி கழுத்துல கட்டணும், அவ்வளவுதானே? அது நடக்கும்மா? நடக்கும். எப்படிம்மா? அதான் நடக்கும்னு சொல்றேன்ல. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. என் ராசாத்தி, எப்படியாவது அதை செஞ்சு கொடுத்துருமா? கண்டிப்பா செய்வேன். என்ன மௌன, ரோகிணி அப்பவே தூக்கிட்டேன்னு சொன்னானுங்க, இன்னும் காணலைடா. ஏம்பா நீ தானப்பா அவனுக்கு பெரிய இவனுங்க. அவனுக்கு பொண்ணு தூக்குறதெல்லாம் பண்ணு தூக்குற மாதிரி அப்படி இப்படின்னு பெரிய ரவுடிங் ரேஞ்சு பில்டப்லாம் கொடுத்து பேசுன. இப்போ ஏன் பயப்படுற? ஏய், நான் சொன்ன மாதிரி தான்டா அவனுங்க. எனக்கு அவனுங்களை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா லேட் ஆகிறத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏங்க இப்படி பயந்து நடுங்குறீங்க? அவனுங்களுக்கே போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. அதுவும் சரிதான். டேய் முரளி, போன் பண்ணுடா. போடுறா. சீக்கிரம் வாடா அண்ணே. ஏய், வாங்கடா 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 என் தங்கங்களா. ஆஹா, சிங்க குட்டிங்கடா, பக்கவ வேலையை முடிச்சிட்டீங்கடா. நீங்க ஒன்னு சொன்னா அதை முடிக்காம விடுவோமானே? முத்துக்குணான சும்மாவா என்னடா? இப்ப ஒத்துக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி இவங்க கில்லாடிங்க தான், சும்மா அலைக்க தூக்கிட்டாங்களே.